மொத்தமாக வச்சிரு. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் கிடையாது, 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டு. இட்லி ஒரு 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 சப்ஸ்கிரைபர் வந்து தோசை சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து இட்லி தோசை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து தனித்தனியாக வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே வீடியோ போட்டோம். ஏன்னா நிறைய பேர் இட்லி தோசை சொன்னால் அடுத்தடுத்து திருப்பி ஒரே மாதிரியே போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 வீடியோவும் ஒன்றாக்கியாச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இட்லி தோசை போட்டிருக்கோம். அதுக்கு சாம்பாரே போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாம்பார் சட்னி இது மாதிரியே போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து வித்தியாசமாக என் ஒய்ஃப் வந்து குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி சூப்பராக ஒரு குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. சுண்டல், அது என்ன உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்லாமா? குழம்பு ஊற்றிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சித்ரா? இந்த குழம்புக்கு பேர் என்னது? கர்நாடகா ஸ்டைல்னு சொன்னேன். அதான் சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு இதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இது புளி இல்லாமல் குழம்பு. ஓகே, சாப்பிட்லாமா? 10 இட்லி 10 தோசை வச்சுருக்கோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். எக்ஸ்ட்ரா வந்து இருந்தால் நம்ம தேவைன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 10 இட்லி 10 தோசை வச்சுருக்கோம். நீங்கள் சாப்பிடும்போது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோவில் 20 இட்லி 2 தோசை சாப்பிட்டேன். அப்போயே ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது ஒரு 13 இட்லி வச்சுருந்தேன். அப்புறம் சரி 13 இட்லி மேலே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 இட்லி அதை வந்து வீடியோவில் காட்டல. ஆனால் நம்ம சாப்பிடும்போது 20 இட்லி இருந்துச்சு. அது சரியாக எண்ணி பார்க்காம நீங்கள் 13 இட்லி வச்சுட்டு 20 இட்லி சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் உள்ள வீடியோவில் போயிட்டு நான் சாப்பிடும்போது எண்ணி பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அது எந்தளவுக்கு செக் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எண்ணி பார்த்துருப்பீங்க. 10 இட்லி இதில் 10 தோசை இருக்குது. நான் சாப்பிடும்போது தோசை வந்து மொத்தமாக எடுக்கிறதுனால தெரியாது, எண்ணிக்கோங்க. சாப்பிட்லாம். குழம்பு சூப்பராக இருக்குமா? தோசை எண்ணெயை காமிச்சிடுறேன். 1 சாப்பிட்டேன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தோசையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இட்லி எல்லாமே கரெக்டாக இருக்குது. டவுட்னா நீங்களும் ஒரு அதுக்கு எண்ணி பார்த்துக்கோங்க. நான் எண்ணியே சொல்லிட்டேன். ஸ்டைல் கர்நாடகா ஸ்டைல் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது.
குழம்பு செம்ம. இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்குமா சாப்பாடை விட. என் ஒய்ஃப் அதனால தான் சரி அடிக்கடி சாம்பாரே சாப்பிட்டுட்ருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக தர சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி முடிஞ்சு, தோசை, இட்லியோட தோசை சூப்பராக இருக்குது. இது வருதா? நான் பிணைஞ்சு அடிக்கிற இலைய கிழிஞ்சு போச்சு. தொட்டு சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட் தெரியாதுப்பா. குழம்பு காலி ஆயிடுச்சு. குழம்பு இருக்கா? அது உனக்கு வேணும்ல. இதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்னா இல்லையா, குழம்பு நிறையா வச்சுக்கோ, இட்லி தோசைக்கு இழுக்குன்னு. நிறையா இருந்துச்சு, காணும் உள்ள போயிடுச்சு. தொட்டு சாப்பிட்றேன். எல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்பதையா. முக்கால் சட்டி வச்சுருந்துச்சுல, முக்கால் சட்டி குழம்பு இருந்துச்சுங்க, காலி பண்ணிட்டு. பாவம் அவளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் காலி பண்ணிடக்கூடாதுனால தொட்டு சாப்பிட்றேன். சரியாக போகணும், குழம்பு நிறையா தான் இருக்குது. இருக்கட்டும், போதும் போதும், நீ அப்புறம் உனக்கு பத்தாமல் போயிடும். வேணாம்மா, அப்புறம் வீடியோவில் என்ன திட்டுவாங்க, வேண்டாம். சித்ரா, என்னாலையும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். மேங்கோ ஜூஸ் குடிச்சோம்ல, என்னால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட முடியல தான் சாப்பிட முடியும்.
இன்னும் 3 தோசை இருக்குது. இப்போ 7 தோசை காலி பண்ணிட்டோம். சுண்டல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா வயிறு அதுக்கே ஃபுல் ஆயிடுச்சு. ஓடுதா? ஓகே, நம்ம குழம்பு செம்மையாக இருக்குன்ட்டு குழம்பு பூரா சட்டி நிறையா குடிச்சுப்புட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனால ஒரு 2 தோசை மட்டும் சரியான சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. இலை கிளியர் அளவுக்கு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, 10 இட்லி 8 தோசை, 1 2 தோசை இருக்குது. இந்த 2 தோசையை கொஞ்ச நேரம் கழித்து நானே சாப்பிட்ருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பு செம்மையாக இருக்க போய் குழம்பு நிறையா ஊற்றி குடிச்சு இப்போ அந்த 2 தோசை மிச்சமாகிடுச்சு. இது தப்பாக எடுத்துக்காதீங்க. தோசை இட்லி சேலஞ்ச் வந்து என்னால் இவ்வளோ தான் முடியும். அப்புறம் இன்னும் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வரிசையாக அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நாளைக்கு ஒரு வீடியோ போடணும், அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தெளிவாக நான் சாப்பிட்டதே திருப்பி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. உள்ளே போய் பாருங்கள், என்ன குழம்பு சாப்பிட்ல, என்ன சாப்பாடு சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை எனக்கு உங்களுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தலையை சரிய ஆரம்பிச்சிட்டேன். என் ஒய்ஃபு நிறைய பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இட்லி தோசை வீடியோ போட்டேன்னா திருப்பி இட்லி தோசை வீடியோவே அடுத்தடுத்து நான் இப்போயே 2-3 தடவை போட்டேன் நான், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். எப்போ வருது?